எந்த ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு. இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சீலிங்கோடு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட்டோ எப்படி வந்து பேக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செம ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம வந்து பிறப்புறுப்பு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். வெஜைனாவை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைஜீனாகவும் சுத்தபத்தமாகவும் வச்சுருக்கணும். நம்ம நார்மலாக துணி கூட வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து வேர் பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்த என்ன பண்ணுறோம், மலிவான ரேட்டில் கிடைக்குதுன்றதுக்கு எதோ வாங்கி நம்ம பண்ணுறோம். பண்ணி நம்ம கர்ப்பப்பையவே ஒரு பாழாக்கிடுறோம். ஓகேங்களா? அப்போது ஆனால் காலையில் பீரியட்ஸ் ஆகுது பெண்களுக்குன்னா அவங்களால எப்படி போய் எக்ஸாம் எழுத முடியும்? ப்ளஸ் ஒரு டோர்னமெண்ட் போகிறாங்கன்னா எங்கே போய் அவங்களால லீக்கேஜ் ப்ராப்ளம் ஆகுமா இல்லை வயிறு வலிக்குமா, அந்த ஒரு டென்ஷன்லேயே வந்து பெண்களால் நிறைய சாதனைகளை படைக்கவே முடியாதுங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் வந்து சூப்பராக வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்கோங்க அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லு தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணும். அப்போது ஆலோவேரா ஜெல்லும் சோளத்தட்டு அந்த உள்ள இருக்கிற பல்பை எடுத்து உள்ள இருக்க பல்பு எல்லாமே சேர்ந்தா நம்மளுக்கு ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஜெல்லாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பேடை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நைட் தூங்குறோம், நம்மளால வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு சொட்டு ரத்தமா இருந்தாலும் உங்களால நீங்க மாத்தல அப்படின்னா கிட்டத்தட்ட 107 பாக்டீரியாஸ் வந்து உருவாகுது. அப்போ நம்ம நைட்ல தூங்கும்போது நம்மளால மாத்த முடியாது. ஓகேங்களா? நம்ம ஆஃபீஸ் போறோம், நம்மளால மாத்த முடியாது. கிட்டத்தட்ட 107 பாக்டீரியாஸ் வந்து உருவாகுது. ஓகேங்களா? நீங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாக்கெட் பாலா இருந்தாலும் ஒரு மாட்டு பாலா இருந்தாலும் நீங்க எடுத்து வெளில வைக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மணி நேரம் நீங்க வெளியே வச்சீங்க அப்படின்னா கெட்டு போயிடும். சேம் அதே மாதிரி தான் நம்மளோட பிளட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் நம்ம இந்த பேடை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு. குட் ஈவினிங் டு ஆல். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ரமணி. ஆக்சிஸ் இந்தியாவில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் சரண்யா சங்கர் சிஇடி மேடம்க்கும் நான் இந்த தருணத்தை தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை நான் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத கை குழந்தையோடு எடுத்தேன். 1.5 வருஷமாக பார்ட் டைமாகவும் 1.5 வருஷமாக ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 15 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டிலேருந்தே ஒரு பெண்களாக. இந்தியாவில் விற்கப்படும் பெரும்பாலான சானிட்டரி நாப்கின்களில் ஆபத்தான ரசாயனங்கள் உள்ளதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் சந்தையில் கிடைக்கும் 10 வகையான சானிட்டரி பேட்களை சோதித்தனர். அதில் இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் சானிட்டரி பேட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பெண்களிடையே எண்டோமெட்ரியோசிஸ், கர்ப்பம் தொடர்பான சிக்கல்கள், கரு வளர்ச்சியில் உள்ள சிக்கல்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.